சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் எக்கனாமிக் பாடத்தினுடைய ஆரம்ப வகுப்பில் இருக்கிறோம். அதாவது அறிமுக வகுப்புக்கு பின்னராக இது முதலாவது வகுப்பாக இருக்குது. சரி, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது வந்து பொருளியலோட அடிப்படைகளை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, பொருளியல்னா என்ன, அதுல அடிப்படையான விஷயம் ஒரு பொருளியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அதுகளைத்தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போறோம். ஸோ நீங்க இதெல்லாம் மிச்சம் கஷ்டமானதுகளோ பெரிய பெரிய பாடமாக்கி கொண்டு அப்படி எதுவுமே இல்லை. அடிப்படையான விஷயங்கள், பேசிக்கான. அதே போல நீங்க 10, 11ல் வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டிங் பாடம், கொமர்ஸ்ல அந்த சப்ஜெக்ட் நீங்க வணிக கல்வி அந்த பாடம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகுது. ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போதும். இதுதான் உங்களுடைய நான் நினைக்கிறேன் படிச்சு கொண்டிருக்கிறவங்க, ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கிறவங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு மீட்டலாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு இலகுவான விடயம்தான். மிச்சம் கஷ்டப்பட வேண்டிய தேவையொன்று இல்லை. சரி, இடைக்கிட நீங்களும் கொஞ்சம் சட் பண்ணுங்கோ அல்லது வாய்ஸ் பேசலாம். உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பேசினா தான் எனக்கும் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்றது விளங்கும். சரியா? சரி, இப்போ பொருளியல்ல வந்து நாங்கள் அடிப்படையான விஷயம்தான் தேவைகள். சரியா? பொருளியல்ன்றது என்னன்னு சொன்னா நாங்கள் அதனுடைய வரைவிலக்கணத்தை பின்னால பார்ப்போம். அதுல 2 விஷயங்களை நாங்கள் முக்கியப்படுத்துவோம். பொருளியல் என்ற வரைவிலக்கணத்தை சொல்ற நேரம் 2 விடயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படும். ஒன்று வந்து தேவைகள், மனித தேவைகள். அடுத்தது வந்து வளங்கள், அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள். இது 2ஐயும் பத்தி படிக்கிறது தான் உண்மையிலேயே பொருளியல்னு சொல்லிடும். தேவைகளையும் வளங்களையும். சரியா? ஸோ ஆரம்பமா தேவைகள் அப்படின்றத வந்து நாங்கள் 2 வகைப்படுத்துவோம். ஒன்று பௌதீக தேவைகள். பௌதீக தேவைகள்னு சொன்னா இந்த பிசிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்றது. சரியா? பிசிக்கல் நீட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு உடலியல் ரீதியாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பௌதீக தேவைகளாக இருக்கும். சட் பண்ணுங்க அல்லது நீங்க கொஞ்சம் பெருசா நினைக்கிறீங்க பேசலாம், பிரச்சனை இல்லை. பௌதீக தேவைகள் அதாவது நாங்க பொருட்கள் சேவைகளை நேரடியாக ஒரு சந்தையில வந்து பெற்றுக்கொள்வதன் மூலம் எங்களோட தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த தேவைகளை தான் நாங்க பௌதீக தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன தேவைகள் இருக்கும் பௌதீக தேவைகள்? சஃபியா, ஹப்சா, தில்ருக்ஷி பேசலாம். ஹப்சா சொல்லுங்க. பௌதீக தேவைகள். நான் பேசுறது கிளியர் ஆயிக்குதா, கேக்குதா? கேக்குது. ஓகே, பௌதீக தேவைகள் யார் இது? ஓகே, உணவு, ஆடைகள், ஓகே, யா, ஓகே. இப்போ பௌதீக தேவைகள்னா நாங்க பொருட்களையோ சேவைகளையோ ஒரு சந்தையில நாங்க நுகர்வு செய்வோம். இப்போ எங்களுக்கு ஒரு உடை தேவை. உடை தேவைன்னு சொன்னா அது ஒரு எங்களுடைய தேவை. அதற்காக நாங்க ஒரு சந்தையில வந்து என்ன உடைய ஆடைகளை அல்லது துணியையோ நாங்க நுகர்வு செய்வோம். அவ்வாறு நுகர்வு செய்யறதால எங்களோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. அது மாதிரி உடு உணவு என்ன, உணவு. அதே போல கல்வி என்ன, கல்வி எங்களுக்கு சேவையாக வரும். கல்வி எங்களுக்கு சேவையாக இருக்கும். சேவையை ஒன்றை நுகர்வு செய்வதன் மூலம் நாங்கள் கல்வியை பெற்றுக்கொள்வோம். அதே போல வைத்திய சேவை, சுகாதார வசதிகள், அது மாதிரி என்னென்ன எல்லாம் எங்களுக்கு பௌதீக ரீதியாக தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நாங்க பௌதீக தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம்.
சரியா? அதுகளைத்தான் நாங்க பௌதீக தேவைகள்னு சொல்லுவோம். அதே போல உளத் தேவைகள் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு உள்ளார்ந்த ரீதியாக, சரியா, மனசு ரீதியாக எங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அது வெறுமனே நாங்க பொருட்களையோ சேவைகளையோ கொள்வனவு செய்யறதால எங்களுக்கு அந்த தேவை பூர்த்தி செய்யப்படாது. உதாரணமா சொல்ல போனா எங்களுக்கு அன்பு தேவை. என்னது? அன்பு தேவை. சரியா? அதே போல எங்களுக்கு ஒரு ஆஹ் இங்க அந்த டெஃபினிஷன் பிழையாயிக்குது. சரியா? அதைத்தான் இங்க உள்ள தேவைகளோட டெஃபினிஷன் பிழையாயிருக்குது நோட்ஸ்ல. நான் சொல்றதை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் இப்பதான் பார்த்தேன். சரி. உளத் தேவைகள்னா உண்மையிலே இங்க வந்து அது பொருளாதார நடத்தையும் உங்களுக்கு உளத் தேவைகளோட டெஃபினிஷன்ல போட்டிருக்கிறாங்க. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உளத் தேவைகள்ன்றது என்னன்னு சொன்னா எங்களுக்கு உள்ளார்ந்த ரீதியாக பொருட்கள் சேவைகளை நுகர்வு செய்வதன் ஊடாக பூர்த்தி செய்ய முடியாத பூர்த்தி செய்து கொள்ள முடியாத தேவைகளைத்தான் நாங்க உளத் தேவைகள்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அதுல அன்பு, இரக்கம், பாசம் இது எல்லாமே நாங்க உளத் தேவைகள்னு சொல்லுவோம். சரியா? உடலியல் தேவைகள் என்பது பௌதீக ரீதியாக எங்களுக்கு தேவையானவைகளைத்தான் நாங்க பௌதீக தேவைகள் என்றும், அதல்லாம உள்ளார்ந்த தேவைகளை நாங்க உளத் தேவைகள்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய மனித தேவைகள். இப்ப தேவைகளை பொறுத்த வரைக்கும் அது அத்தியாவசியமானதாக இருக்கும். தேவைகள் அத்தியாவசியமானதாக இருக்கும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய வளங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கண்டா, பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் எடுத்து பார்த்தீங்கண்டா பற்றாக்குறையாக இருக்கும். சரியா? பற்றாக்குறைண்டா என்ன? குறைவாகத்தான் இருக்க போகுது. வளங்கள் வளங்கள் இல்லாம இல்ல, வளங்கள் இருக்குது. ஆனா பூர்த்தி செய்ய எல்லா மனிதர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில வந்து வளங்கள் இல்ல. சரியா? அப்ப அப்படி இருக்கிற நேரம் மனித தேவைகளை நாங்க என்ன சொல்லுவோம்? ஓ, உளத் தேவைகள் என்பது என்னன்னு சொன்னாமா, நாங்க பொருட்கள் சேவை நீங்க உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை பார்த்து திருப்பி எழுதி கொள்ளலும். பொருட்கள் சேவைகளை நேரடியாக நுகர்வு செய்யறதால பூர்த்தி செய்து கொள்ள முடியாத உள்ளார்ந்த தேவைகள். அது வந்து உடலியல் சார்ந்த தேவைகள் அல்ல, உள்ளம் சார்ந்த தேவைகள். சரியா? உங்களுக்கு சரியான டெஃபினிஷன் நீங்க எழுதுறதுக்கு உரியது மாதிரி நான் உங்களுக்கு குரூப்ல வேணும்டா போட்டு விட்டுறேன். நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இதுல இருக்கிற நோட்ஸ் அது உளத் தேவைகளுக்கு இருக்கிற அந்த டெஃபினிஷன் பிழை, அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி. இப்போ பொருளாதார நடத்தைண்டா என்னன்னு சொன்னா இந்த மனித தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிற நேரம் மனிதனுடைய பௌதீக தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்த மேற்கொள்ளப்படக்கூடிய நடத்தைகளைத்தான் நாங்க பொருளாதார நடத்தைன்னு சொல்லுவோம். அதாவது மனித தேவையோ எண்ணற்றவையாக இருக்கும். மனித தேவைகளும் விருப்பங்கள் வித்தியாசமானது. சரியா? இப்போ உதாரணமா சொல்ல போனா மனித தேவை நாங்க பின்னால படிப்போம், உங்களுக்கு நார்மலா சொல்லிட்டு போறேன். மனித தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு உணவு என்பது தேவை. சரியா? உணவு என்பது ஒரு அடிப்படையான ஒரு தேவை. சரி. அந்த உணவுன்றதுல வந்து நாங்க எந்த வகையான உணவை பெற்றுக்கொள்ள போறோம்? சோறும் கறியுமா எடுக்க போறோம். இப்ப கறி எடுத்துக்கொண்டாலே அதுல பல வகையான கறிகள் இருக்கும். அல்லது ஆஹ் மா மாப்பண்ட உணவுகள் எடுக்க போறோமா, அல்லது வேறு வகையான உணவுகள் எடுக்க போறோம். அப்படி வந்து உணவுகள்ல வந்து வெரைட்டியான ஒவ்வொருத்தருக்குமான விருப்பங்கள் இருக்கும். ஒருத்தர் ரைஸ் எடுப்பாரு, ஒருத்தர் வந்து ஃபிஷ் அண்ட் கறி எடுப்பாரு, ஒருத்தர் மட்டன் கறியோட ரைஸ் எடுப்பாரு, இன்னொருத்தர் வந்து எக் கறியோட ரைஸ் எடுப்பாரு. சரியா? அதெல்லாம் இன்னொருத்தர் இடியப்பம் எடுப்பாரு, இன்னொருத்தர் பிட்டு எடுப்பாங்க. சோ அங்க அவங்களுக்கு அடிப்படையான தேவை உணவு தான். ஆனா அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வந்து வழிமுறைகளை நீங்க பாத்தீங்கன்னா அது பல வகையான வழிமுறைகள் இருக்கும். சோ அதைத்தான் நாங்க சொல்லுவோம் விருப்பங்கள். அதைத்தான் விருப்பங்கள்னு சொல்லுவோம். விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு? அப்ப தேவைகளும் விருப்பங்களும் எண்ணற்றவையாக இருக்கும் போது, எண்ணற்றவைன்னா நிறைய இருக்கிற நேரம் அதனை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்களோ பற்றாக்குறையாக இருக்கிறதைத்தான் நாங்க சொல்லுவோம் பற்றாக்குறையாக இருக்கும். அப்படி பற்றாக்குறையாக இருக்கிற நேரம் அதனை பூர்த்தி செய்ய மேற்கொள்ளப்படக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளைத்தான் நாங்க பொருளாதார
நடவடிக்கைகள்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது நாங்க சொல்றோம் பொருளியல் ஆய்வு. இப்போ பொருளியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆய்வுன்னு சொல்றாங்க, அது ஒரு விஞ்ஞானம்னு சொல்றாங்க. சரியா? ஆனா பொருளியல் என்பது ஒரு இயற்கை விஞ்ஞானத்தில இருந்து முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு சமூக விஞ்ஞானமாக இருக்குது. ஸோ இயற்கை விஞ்ஞானம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரியா? இப்போ பொருளியல் ஒரு ஆய்வுன்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, சமூகத்துல வந்து மக்களிடையே பல்வேறு விதமான நடத்தைகள் காணப்படுது. இப்போ மக்கள்ட்ட வந்து பல்வேறு நடத்தைகள் இருக்குதானே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வாங்க. ஸோ இந்த நடத்தைகள் பற்றி அதுலயும் அரசியல் ரீதியான நடத்தைகள் இருக்கும், அவங்களோட கலாச்சாரங்கள் இருக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வகையான விழுமியங்கள் இருக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் பின்னணிகள் இருக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொருளாதார பின்னணிகளும் இருக்கும். சரியா? சோ ஒவ்வொருத்தருடையும் வித்தியாசமானதாக இருக்கிற நேரம் இந்த பொருளாதார நடத்தைகளை பற்றி இந்த பொருளியல் என்ற பாடம் ஆய்வு செய்வதால நாங்க பொருளியல் ஒரு ஆய்வுண்டும் சொல்லுவோம். சரியா? அதே போல பொருளியல் ஒரு விஞ்ஞானம் என்று சொன்னா இது மனிதனுடைய நடத்தைகளை ஒரு அவதானத்திற்கு உட்படுத்தும். இப்போ பொருளியல் அவதானத்திற்குள்ளடக்கக்கூடிய பல்வேறு வடிவங்களை கொண்ட பொருளியல் கோட்பாடுகளும் மூலாதாரங்களும் இருக்கும். உதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி விதி எடுத்து பாருங்க. இப்ப கேள்வி விதி என்ன சொல்லும்டா, விலை கூடுனா மக்கள் குறைவாகத்தான் கொள்வனவு செய்வாங்க, அவங்களோட தொகை குறையும், அவங்க கொள்வனவு செய்யக்கூடிய தொகை குறையும். அதே நேரம் ஒரு உற்பத்தியாளண்ட பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா விலை கூடுனா அவர் அதிகமாக உற்பத்தி செஞ்சு சந்தைக்கு நிரம்பல் செய்வாரு. சோ இதெல்லாம் என்ன, ஒரு தியரி, ஒரு கோட்பாட்டு அடிப்படையில வாரதால ஒரு முடிவுக்கு வாரதால இது ஒரு விஞ்ஞானம்னு சொல்றாங்க. பொருளியல் ஒரு விஞ்ஞானம்னு சொல்றாங்க. ஆனால் முழுமையாக ஒரு இயற்கை விஞ்ஞானமான்னு பாத்தீங்கன்னு சொன்னா பொருளியல் ஒரு இயற்கை விஞ்ஞானம் இல்ல. இயற்கை விஞ்ஞானம் எப்படி இருக்கணும், சரியாக துல்லியமாக பரிசோதனை கூடத்திலேயோ அல்லது ஆய்வு கூடத்துல ஆய்வு செய்யப்பட்டு சரியான முடிவுக்கு வரக்கூடியதாக இருந்தால் அதைத்தான் நாங்க இயற்கை விஞ்ஞானம்னு சொல்லுவோம். ஆனால் பொருளியல்ல அப்படி செய்ய இயலுமா? எங்களுக்கு ஒரு மனிதன் நடத்தையை வச்சுக்கொண்டு ஆய்வு செய்ய இயலும். பட் சரியாக 100% இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு முடிவுக்கு எங்களுக்கு வர இயலுமா? இயலாது. அதனால வந்து பொருளியல் ஒரு இயற்கை விஞ்ஞானம் அல்ல, அது ஒரு சமூக விஞ்ஞானம். அது ஒரு சமூக விஞ்ஞானம். இப்ப இயற்கை விஞ்ஞானத்துல இருந்து வேறுபடக்கூடிய பிரதான காரணங்கள் வந்து பொருளியல் மூலம் மனிதனது பொருளாதார நடத்தைகள் ஆராயப்படுது. அதே போல பொருளியல் கோட்பாடுகளை விஞ்ஞான ஆய்வு கூடங்களோட உதவியோடு உறுதிப்படுத்த முடியுமா எங்களுக்கு? கெமிக்கல் எல்லாம் வச்சு மனிதன் இப்படித்தான் விலை கூடுனா அவன் உடம்புக்குள்ள இப்படி எல்லாம் நடந்து அவன் பொருளை வந்து குறைவாகத்தான், விலையை கூட்டுனா பொருளை வந்து குறைவாகத்தான் கொள்வனவு செய்வான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கெமிக்கல்கள் அப்படி அவன் உடலியல் மூளையெல்லாம் வச்சு அப்படி ஆய்வு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரையலுமா? அப்படி இல்லைன்னா அப்படி விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துல எல்லாம் வச்சு முடிவுக்கு வர முடியாது. சோ அது வந்து ஒரு நடத்தை சார்ந்த ஒரு விஷயம்ன்றதாலையும் மனிதனது நடத்தையானது காலம், பிரதேசம், சமூகம் போன்ற பல்வேறு காரணிகளால வித்தியாசப்படும். இப்ப நாங்க அஹ் எங்கட பொருளாதார நடத்தை மாதிரி இருக்காது அமெரிக்கன் மக்கள்ட, அல்லது லண்டன்ல இருக்கக்கூடிய மக்கள், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், எங்களோட அயல் நாடுகள், அல்லது எங்கட நாட்டுக்குள்ளேயே இப்ப கண்டியில இருக்கக்கூடிய பொருளாதார நடத்தை, கண்டியில இருக்கக்கூடிய மக்கள் நுகர்வு செய்யக்கூடிய மாதிரி அது நுகர்வு நடத்தை வித்தியாசமா இருக்கும். அதே போல யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய அல்லது மட்டக்களப்பு அல்லது நுவரெலியால இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பொருளாதார நடத்தை வித்தியாசமாக இருக்கும். சோ எங்களுக்குள்ளேயே பல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்ப இப்படியான பலவிதமான காரணங்கள் இருக்கிறதால நாங்க பொருளியல் ஒரு ஆய்வாக, பொருளியல் ஒரு விஞ்ஞானமாக இருந்தாலும் அது ஒரு இயற்கை விஞ்ஞானம்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு சமூக விஞ்ஞானம். சரியா? அது கிளியர் ஆகிட்டா? ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது நாங்க தேவை பார்த்திருக்கிறோம். பௌதிக தேவைகள், உள தேவைகள், 2 வகையான தேவைகள் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் பொருளாதார நடத்தைண்டா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்க அது என்ன வகையான விஞ்ஞானம்னு பார்த்திருக்கிறோம். ஓகே, ஒரு ஆள் தான் சட் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. அடுத்த ஆக்களுக்கு எப்படின்னு நீங்க சட் பண்ணா தான் எனக்கு
விளங்கும். சரி, இப்ப நாங்க இதெல்லாம் பார்த்த பிறகுதான் பொருளியல் பற்றின வரைவிலக்கணத்துக்கு வரப்போறோம். ஓகே, சரி. இப்போ பொருளியல் பற்றின வரைவிலக்கணம் அப்படின்ற நேரம் பாருங்க, இந்த 2 லைனும் கட்டாயம் கட்டாயம் பாடமாக்கி இருக்க வேண்டிய லைன். பாடமாக்குறன்றதல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல பாருங்க, அதுல மாற்று பயன்பாடுடைய அருமையான வளங்களுக்கும் மாற்று பயன்பாடுடைய அருமையான வளங்களுக்கும் சொற்களை பாருங்க. மாற்று பயன்பாடா எதுக்கு? வளங்களுக்கான அடைமொழிகளாக வருது. வளங்களுக்கான அடைமொழிகள் 2 அடைமொழி வருது இங்க. மாற்று பயன்பாடுடைய மற்றும் அருமையான வளங்கள். ஏன்னா இந்த வளங்களுக்கு 2 அடைமொழியை சேர்த்திருக்கிறாங்க. ஒன்று அது வளங்கள் எப்படி இருக்குமாம்? மாற்று பயன்பாடுடையதாக இருக்குமாம். அதாவது இப்ப நீங்க ஒரு நிலத்தை எடுங்க. ஒரு 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 ஏக்கர் நிலத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம்? ஒரு விவசாய நிலமாகவும் அந்த நிலத்தை பயன்படுத்தலாம். அல்லது ஒரு வீடு, நீங்க வீடு கட்டி வாழ போறீங்க, ஒரு வீட்டுத்துறைக்கான ஒரு நிலமாகவும் நீங்க பயன்படுத்தலாம். அல்லது நீங்க ஒரு தொழிற்சாலை அமைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிலத்தை தொழிற்சாலைக்காகவும் நீங்க பயன்படுத்தலாம். அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் நிலம் தான், ஆனால் அதற்கு பல பயன்பாடு இருக்குது, மாற்று பயன்பாடுகள் இருக்குது. அல்லது ஒரு ஆசிரியர் எடுங்க. உங்களோட பாடசாலையில கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எடுங்க. அந்த ஆசிரியர் என்ன உங்களுக்கு சிங்கள பாடத்தையும் படிச்சு தருவாரு, தமிழ் பாடத்தையும் படிச்சு தருவாரு, கணித பாடத்தையும் படிச்சு தரையிலும். ஏன்னா அவங்களுக்கு மாற்று பயன்பாடு இருக்கு. அதே நேரம் அந்த ஆசிரியர் ஒரு விவசாயியாகவும் இருக்கலாம் தானே. அப்ப இங்க ஒரு வளம், இங்க ஒரு ஊழியம் என்பது ஒரு வளம், நிலம் என்பது ஒரு வளம். ஏன்னா அப்ப இந்த வளங்கள் எப்படி இருக்கக்கூடியது? மாற்று பயன்பாடுடையதாக இருக்குமா? சரியா? மாற்று பயன்பாடுடையதாக இருக்குமா? 2வது விஷயம், அருமையானதாக இருக்குமா? அருமைண்டா என்ன? அருமை பொருளியலின் மிக முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு சொல் இந்த அருமை. மாற்று பயன்பாடு, அருமை, இது 2 முக்கியமான சொற்கள். அருமையான வளங்கள்னா இப்ப உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையும் பயன்படுத்த இயலுமா? அல்லது எல்லா நிலமும் எங்களுக்கு இந்த விவசாய நிலமாகவோ இது எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. மிக குறைந்த அளவு நிலப்பகுதி தான் இருக்குது. பூமியில இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் மிக குறைவானது. அதிக அளவு நீர் பகுதி தான் இருக்குது. சோ நிலப்பகுதி மிக குறைவாக இருக்கிறது. அந்த நிலப்பகுதியிலையும் எங்களுக்கு எல்லா தேவைக்கும் பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற நேரம் அந்த வளம் எப்படி இருக்க போது? பற்றாக்குறையானது, அருமையானது. சரியா? அப்ப பாருங்க, மாற்று பயன்பாடுடைய அருமையான வளங்களுக்கும், வளங்களை பத்தி டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க. எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும், மனித விருப்பம் எப்படி இருக்குமா? எல்லையற்றதாக இருக்குமா, வரையறை செய்ய முடியாது. மனிதனுக்கு விருப்பம்ன்றது வந்து வரையறை செய்ய முடியாது, எல்லையற்றதாக இருக்கும். எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும் இடையிலான தொடர்பை தான் நாங்க பொருளியல்னு சொல்லுவோம். நாங்க பொருளியல்னு சொல்லுவோம். அப்ப பற்றாக்குறையான வளங்களை கொன்று எல்லையற்ற மனித விருப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதுடன் தொடர்புடைய பாடத்தை தான் நாங்க பொருளியல் பாடம்னு சொல்லுவோம். சோ நீங்க வந்து மேல உள்ள வரை விலக்கணத்தையாலும் சரி அல்லது கீழே உள்ளது எதையாவது ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். நல்லா விளங்கி பாடமாக்குறன்றது இல்லை இது. மாற்று பயன்பாடுடைய அருமையான வளங்களுக்கும் எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும் இடையிலான தொடர்பு, அவ்வளவுதான். சரி, நுண்பாக பொருளியலும் பேரின பொருளியலுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ். அடுத்த நுண்பாக பொருளியல், பேரின பொருளியல் என்பது என்னன்னு சொன்னா, பொருள் எக்கனாமிக்ஸை நாங்க 2 வகையாக வகைப்படுத்தி பார்ப்போம். ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்பாக. நுண்ணுண்டா என்ன? சிறிய சிறிய அலகு, நுண்பாக பொருளியல். பேரின பொருளியல் சொன்னா நாங்க பொருளியலை பெரிய பெரிய அலகுகளாக பார்க்கறது. சரியா? அப்ப நுண்பாக பொருளியல் அப்படின்னு சொன்னா பொருளியலை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஆய்வு செய்வது. அதாவது ஒரு வீட்டுத்துறையினருடைய ஒரு செயற்பாடு, ஒரு நுகர்வு, ஒரு கேள்வி நுகர்வு, செலவு, சின்ன வகையில நாங்க ஆய்வு செய்யறது.
ஒரு வீட்டுத்துறையினுடைய செலவு எப்படி இருக்கும், ஒரு உற்பத்தியாளரினுடைய நிரம்பல் எப்படி இருக்கும். சரியா? இது நாங்க சிறிய வகையில் ஆய்வு செய்யறது தான் நாங்க சொல்லுவோம் நுண்பாக பொருளியல். பேரின பொருளியல் அப்படின்னு சொன்னா பொருளியல்ட ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் முழுமையாக ஆய்வு செய்கிறது. அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு சர்வதேச அளவுல இப்ப நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த நிரம்பல், ஒரு நாட்டினுடைய முழுக்க மொத்த கேள்வி, இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் பேரின பொருளியல்னு சொல்லுவோம். அடுத்தது பொருளாதார அலகொன்றில் காணப்படும் நுகர்வோன், ஊழியர், உற்பத்தி நிறுவனம்,
சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் இதாகிட்டு. சரி, பாருங்க. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் நுண்பாக பொருளியலும் பேரின பொருளியலும் பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த நோட்ஸை பார்த்தா உங்களுக்கு அது கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நுண்பாக பொருளியல் என்பது பொருளியலை சிறு சிறு அளவுகளாக பிரித்து ஆய்வு செய்கிறது. பேரின பொருளியல் என்பது பெரிய அளவுகளாக மொத்தமாக ஆய்வு செய்கிறது. சரி, அடுத்தது வழமையாக இந்த நுண்பாக பொருளியலும் பேரின பொருளியல் சம்பந்தமாகவும் MCQல கேள்விகள் வாரது. அதே போல வரக்கூடிய ஒரு பகுதி தான் ஒன்றில் நுண்பாக பொருளியல் பேரின பொருளியல் வரலாம். அதாவது உள்ளடங்கக்கூடிய அம்சங்கள் பின்வரும் விடயங்களில் நுண்பாக பொருளியலுக்குள் அல்லது பேரின பொருளியலுக்குள் உள்ளடங்கும் அம்சம் எது என்று கேட்டு வரலாம். அது வெறுமனே உங்களுக்கு ஒரு ஒரு சொல்ல தர மாட்டாங்க. இப்ப நிரம்பல், கேள்வி அப்படியெல்லாம் தர மாட்டாங்க. அதுல எப்படி தருவாங்கண்டா, ஒரு வீட்டுத்துறையினர், ஒரு முரளி என்பவர் முரளி என்பவர் தனது நுகர்வு தேவையினை இவ்வளவு ரூபாவினை செலவு செய்தார், ஒரு 10,000 ரூபாவினை செலவு செய்தார் என்ற ஒரு லைன் வரிய தருவாங்க. சரியா? அப்படி அது மாதிரியான 5 விஷயங்களை உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதைத்தான் நீங்க பார்க்கணும். அதுல எது நுண்பாக பொருளியல். இப்ப நான் சொல்றதை பாருங்க. ஒரு முரளி என்பவர் தனது வீட்டு நுகர்வு தேவைக்காக மாதாந்தம் 10,000 ரூபாவினை செலவு செய்தார். இது நுண்பாக பொருளியல்ல வருமா, பேரின பொருளியல்ல வருமா? நுண்பாக பொருளியல்ல வரும். பொருளியல். வெரி குட். ஒரு நாட்டினுடைய சென்மதி நிலுவை பற்றாக்குறையாக காணப்பட்டது. இது நுண்பாக பொருளியலா பேரின பொருள்? நுண்பாக பொருளியலா பேரின பொருள்? அடுத்தது சொல்லுங்க. இலங்கையினுடைய 2025ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பொது விலை மட்டம் சடுதியாக அதிகரித்ததன் காரணமாக பணவீக்கம் ஏற்பட்டது. இது நுண்பாக பொருளியலா பேரின பொருளியலா? பேரின பொருளியல். வெரி குட். விளங்கிச்சா அப்ப உங்களுக்கு? அப்போ பொருளியலை வந்து மொத்த ரீதியாக ஆய்வு செய்யறது பேரின பொருளியல் என்றும், சிறிய சிறிய அளவுகளாக வீட்டுத்துறை சார்ந்த அல்லது ஒரு நிறுவனத்துறையினுடைய அளவுகள் ஆய்வு செய்யறது சிற்றின பொருளியல் என்றும் நாங்க சொல்லுவோம். சரியா? அதே போல இருக்கக்கூடியதுதான் இந்த நேர்பொருளியலும் நியம பொருளியலும். நேர்பொருளியலும் நியம பொருளியலும். சரியா? நேர்பொருளியல்னு சொன்னா டிரெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய உண்மை தன்மையை நீங்க நடைமுறை விஷயங்களோட ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒரு முடிவுக்கு வரையலுமாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த கூற்றை வந்து உங்களால ஏற்றுக்கொள்ளவும் மேலும் ஏற்றுக்கொள்ளாம விடவும் மேலும். சரியா? ஒரு எடுகோல்டு அடிப்படையிலையோ அல்லது ஒரு கருதுகோல்டு அடிப்படையிலையோ இங்க வந்து உங்களுக்கு கூற்றுக்கள் வராது. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் நேர்பொருளியல். சரியா? இப்ப பண நிரம்பலுக்கும் விலை மட்டத்துக்கும் இடையில் நேர் தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. பண நிரம்பலுக்கும் விலை மட்டத்திற்கும் இடையில் நேர் தொடர்பு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பண நிரம்பல் அதிகரிக்க அதிகரிக்க விலை மட்டமும் அதிகரிச்சு கொண்டு போகும். பண நிரம்பல் அதிகரிக்க அதிகரிக்க விலை மட்டமும் அதிகரிச்சு கொண்டு போகும். சரியா? இது ஒரு நேர்பொருளியல். அதே போல இலங்கையினுடைய அல்லது வேலையின்மை வீதம் 4.5% காணப்பட்டது. இது என்ன பொருளியலாக இருக்கும்? எந்த பொருளியல் கூற்று? நேர்பொருளியல் கூற்றோ நியம பொருளியல் கூற்றோ?
இலங்கையினுடைய பணவீக்கம் 4.5 வீதமாக காணப்பட்டது, அல்லது இலங்கையினுடைய வேலையின்மை வீதம் 4.5 வீதமாக காணப்பட்டது அப்படின்னு சொன்னா இது ஒரு நேர்பொருளியல் வெளிப்படையாக சொல்லப்படக்கூடிய ஒரு கூற்று. சரியா? அடுத்தது நியம பொருளியல் என்பது என்னன்னு சொன்னா ஆஹ் என்ன நடக்கும், நடக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருதுகோள்ல சொல்றது, அல்லது ஒரு எடுகோள்ல சொல்றது. சரியா? அல்லது ஒரு தனிநபர்ட நம்பிக்கையின் அடிப்படையிலயோ, ஒரு சமூகத்துல நம்பிக்கையின் அடிப்படையிலயோ, ஒரு கருதுகோள் அடிப்படையில சொல்றதைத்தான் நாங்க சொல்லுவோம் நியம பொருளியல். அதாவது அடுத்த வருடம் இலங்கையினுடைய பணவீக்கம் குறையும் ஒருத்தர் சொல்றாரு. அடுத்த வருடம் இலங்கையினுடைய பணவீக்கம் குறையும் அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தம் என்ன? அது என்ன பொருளியலாக இருக்கும்னா ஒரு நியம பொருளியல் கூற்றாக இருக்கும். அது அவருடைய கருத்தை சொல்றாரு. அது அவருடைய கருத்தை சொல்றாரு. சரியா? இங்கு சரியான ஆதாரங்களோ புள்ளி விவர ரீதியான அடிப்படைகள்லயோ இங்கு கருத்துக்கள் முன்வைக்கப்படுறது இல்லை. இது ஒருத்தருடைய கருத்தாக இருக்கும். இதைத்தான் நாங்க நேர்பொருளியல் நியம பொருளியல் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்ட் கிளியர் ஆகிக்குதா? ஏதாவது இஷ்யூ இருக்குதா உங்களுக்கு? ஓகே ஓகே, கிளியரா சொல்லிக்க. இல்லைங்க, கொஞ்சம் சின்ன. ஸோ இந்த பாடம் உங்களுக்கு பொருளாதார முறைமை என்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை ஆய்வு செய்கிறது தான். தேவைகளும் விருப்பங்களும் எப்படி பூர்த்தி செய்யறது இது சம்பந்தமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு நோட்ஸை பார்த்தாலே விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு டைம் ஒன்று பெருசாக நாங்கள் எடுக்க தேவையில்லை. பாருங்க, தேவைகள் தான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமானவை. விருப்பங்கள்னா தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பல்வேறு வடிவங்கள். தேவைகள் எப்படி இருக்கும்? வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். விருப்பங்கள் வரையறுக்கப்படாதவையாக இருக்கும். விருப்பங்கள் வரையறுக்கப்படாதவையாக இருக்கும். அதே போல உயிரியல் காரணிகளோடு தொடர்பு பட்டவையாக இருக்கும். பாரம்பரியம், சம்பிரதாயம், கலாச்சாரம், பழக்க வழக்கங்களோடு என்பவற்றில் தொடர்பு பட்டதாகத்தான் இந்த விருப்பங்கள் இருக்கும். தேவைகள் காலத்திற்கேற்ப மாற்றம் அடையாதவை. விருப்பங்கள் காலத்திற்கேற்ப மாற்றம் அடையக்கூடியவையாக இருக்கும். தேவைகள் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். விருப்பங்கள் நபருக்கு நபர் வேறுபடும். சரியா? இப்ப தேவைகள் என்ற நேரம் பாருங்க, உணவு, உடை, கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே தேவைகளாக இருக்கும். ஆனா விருப்பங்கள் என்ற நேரம் உணவை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவைகள்ல சோறு, இடியப்பம், பல்வகையான உணவு வகைகள் இருக்கும். அதே போல உடையில ஒவ்வொருத்தருக்கு விருப்பமான உடைகள் இருக்கும். சரியா? அதே போல கல்வியில ஆங்கில கல்வி, விஞ்ஞான கல்வி, கணிதம், சுகாதாரம், ஏதோ சம்திங் அப்படி வித்தியாசமான விருப்பங்கள் இருக்கும். ஸோ இங்க இந்த தேவைகள் விருப்பங்களை பொருட்கள் சேவைகளால நாங்க பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால இதை நாங்க பௌதிக தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது நாங்க இப்ப எப்படி தேவைகளை நாங்க பௌதிக தேவைகள், உளத்தேவைகள்னு நாங்க வகைப்படுத்தணுமோ அல்லது தேவைகள் விருப்பங்கள்னு வகைப்படுத்தணுமோ, பண்டங்கள் தான் என்ன? பொருட்கள்.
இந்த பொருட்களையும் நாங்க ரெண்டு வகையில வகைப்படுத்தலாம். சரியா? அதாவது பண்டங்களை நாங்க பொருளாதார பண்டங்கள், இலவச பண்டங்கள், பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் ரெண்டு வகையில வகைப்படுத்தலாம். இப்போ பொருளாதார பண்டம்னு சொன்னா பொருளாதார வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களை தான் நாங்க பொருளாதார பண்டங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொருளாதார பண்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த பொருளாதார பண்டத்துக்கு ஒரு உற்பத்தி செலவு இருக்கும். அந்த பொருளாதார பண்டத்துக்கு ஒரு உற்பத்தி செலவு ஒன்று இருக்கும். சரியா? இப்போ ஒரு பேனை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பேனை அல்லது ஒரு புத்தகம். அந்த புத்தகம் ஒரு பொருளாதார பண்டம். சரியா? ஏன் நாங்க சொல்லுவோம், எதை வச்சுக்கணும், அந்த புத்தகத்தை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு உற்பத்தி செலவு இருக்கு, அங்க ஒரு அமைய செலவு இருந்திருக்கு. சோ இதெல்லாம் இருக்கிறதால நாங்க அந்த புத்தகத்தை ஒரு பொருளாதார பண்டம்னு சொல்லுவோம். அதே போல நீர் நீர் நீரை நாங்க எடுத்துக்கொண்டா ஆத்து நீர் எப்படியான வகையான பண்டம்? ஆற்று நீர் பொருளாதார பண்டமா அல்லது இலவச பண்டமா? ஆற்று நீர் இலவச பண்டம். ஓகே, ஆற்று நீர் இலவச பண்டம். போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் பொருளாதார பண்டமா இலவச பண்டமா? பொருளாதார பண்டம். பொருளாதார பண்டம். அங்க பாருங்க டிஃப்ரெண்ட், நீர் தான், ரெண்டுமே நீர் தான் ஏன்னா. பட் அங்க போத்தலில் அடைக்கப்படுற நேரம் அந்த நீர் சுத்திகரிக்கப்பட்டு அந்த போத்தல் அடைக்கப்படுற நேரம் அங்க ஒரு உற்பத்தி செலவு இருக்கும். அந்த போத்தலை உற்பத்தி செய்யறதுக்கான உற்பத்தி செலவு இருந்திருக்கும், இந்த நீரை சுத்திகரிக்கிறதுக்கான உற்பத்தி செலவு இருந்திருக்கும், அதை பொட்டுள்ள அடைக்கிறதுக்கான ஒரு செலவு இருந்திருக்கும். சோ அங்கு அந்த போத்தலாக அந்த நீரை கொண்டு வரதுக்கு ஒரு உற்பத்தி செலவு இருந்திருக்கும். அதே நேரம் அந்த உற்பத்தியை செய்யறதுக்காக பல்வேறு விஷயங்களை நாங்க விட்டு கொடுத்திருப்போம், அதனால அங்க ஒரு அமைய செலவும் ஏற்பட்டிருக்கும். சரியா? அப்படி வரக்குள்ள அதை நாங்க சொல்லுவோம் பொருளாதார பண்டம். எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடியதை இலவச பண்டம்டும், உற்பத்தி செலவு இருக்கக்கூடிய பண்டங்களை நாங்க உற்பத்தி பண்டம்னு சொல்லுவோம். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, பாடசாலையில எங்களுக்கு சீருடை துணி தாராங்க தானே, அல்லது இலவச பாட புத்தகம் தார, இது எவ்வகையான பண்டம்? பொருளாதார பண்டமா இலவச பண்டமா? இலவச பண்டம். இலவச பண்டம்னு ஒரு ஆள் சொல்றீங்க, பொருளாதார பண்டம்னு சொல்றீங்க. சரி, எங்களுக்கு ஸ்கூல்ல புக்க இலவசமாக தாரதால அது இலவச பண்டமாக இந்த அந்த புத்தகத்தை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு உற்பத்தி செலவு இருந்திருக்குமா இல்லையா? கேக்குதா? கேக்குது. பாடசாலையில எங்களுக்கு புத்தகத்தை இலவசமாக தந்தாலும் அந்த புத்தகத்தை உற்பத்தி செய்யறதுக்கு உற்பத்தி செலவு ஒன்று இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். சோ அப்ப அது என்ன பண்டம்? இலவச பண்டமா பொருளாதார பண்டம்? பாடசாலை சீருடை துணை இலவசமாக எங்களுக்கு கிடைக்குது, பட் அதை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு உற்பத்தி செலவு இருக்குது, ஆகவே அது ஒரு பொருளாதார பண்டம். எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறன்றதுக்காக அதெல்லாம் இலவச பண்டங்கள் அல்ல. விளங்கிச்சா? ஓகே, அப்ப உங்களுக்கு பொருளாதார பண்டத்துக்கும் இலவச பண்டத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பொருளாதார பண்டம்னா அங்க ஒரு விலை இருக்கும், பொருளாதாரம் அல்லாத பண்டம் அல்லது இலவச பண்டம்னா விலையே இருக்காது. ஆற்றுல இருந்து வர நீர், சூரிய ஒளி, காற்று, சரியா, இது எல்லாமே இலவச பண்டமாக இருக்கும். இலவச பண்டங்களை நாங்க பொருளாதார பண்டங்களாக மாற்றமடைய கூடியவையாக இருக்கும். இலவச பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாக மாற்றமடைய கூடியவை. அதைத்தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ஆற்று நீரை போத்தல் அடைச்சா அது ஒரு பொருளாதார பண்டமாக இருக்கலாம். ஆனா பொருளாதார பண்டங்கள் எப்பவுமே இலவச பண்டமாக மாற்றமடைகிறது இல்லை.
இப்போ உங்களுக்கு சொன்ன உதாரணம் தான். சீருடை துணி உங்களுக்கு இலவசமாக தந்தாலும் அது ஒரு பொருளாதார பண்டம் தான். அதை எப்பயுமே ஒரு இலவச பண்டமாக மாற்றமடைய போறது இல்லை. ஆனா இலவசமா பண்டமாக இருக்கக்கூடிய காற்று, காற்றை பாருங்க, அது ஒரு இலவச பண்டம். அதுவே உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்ல அடைச்சு தரப்பட்டால் அது ஒரு பொருளாதார பண்டம். விளங்குதா? ஆத்துல போற நீர் அல்லது கிணத்து நீர் வராது, ஆத்துல இருக்கிற நீர் ஒரு இலவச பண்டம். அதையே நீங்க போத்தல் அடைச்சிங்கன்னா அது ஒரு பொருளாதார பண்டம். சரியா? விளங்குதா இப்ப? சரியா? இப்போ பண்டங்களோட டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும். அதே போல வளங்களையும் நாங்க டிஃப்ரெண்ட் ஆக்கலாம். எப்படின்னு சொன்னா 2 வகையான டைப் இருக்குது வளங்கள்லையும். பொருளாதார வளங்கள், பொருளாதாரம் அல்லாத வளங்கள். அப்ப சமூகத்திட எல்லையற்ற விருப்பங்களோட ஒப்பிடுமிடத்து அருமையான வளங்கள் உள்ள இருக்குமாக இருந்தால் அதை நாங்க பொருளாதார வளங்கள்னு சொல்றோம். அருமையற்ற வளங்கள் இயற்கையாகவே கிடைக்குதுன்னு சொன்னா நாங்க அதை பொருளாதார அல்லாத வளங்கள்னு சொல்லுவோம். பொருளாதார வளத்தை பயன்படுத்தினா அங்க ஒரு அமைய செலவு தோற்றம் பெறும். அமைய செலவுண்டா என்னண்டா, ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை நீங்க விவசாய நிலமாகவும் பயன்படுத்தலாம், ஒரு வீட்டுத்துறையினருக்காக வீடு கட்டுவதற்காகவும் பயன்படுத்தலாம். சரியா? ஒரு நிலம் 2 வகையான மாற்று பயன்பாடுகள் இருக்கு. இங்க நீங்க என்ன செய்றீங்க, அந்த நிலத்தை வீட்டை கட்டாம விவசாயத்துக்காக நீங்க பயன்படுத்துவீங்களாக இருந்தால் அங்க என்ன நடக்குது, அந்த 2 மாற்று பயன்பாடுல ஒண்டைத்தான் நீங்க தெரிவு செய்றீங்க. சோ அப்படி தெரிவு செய்யறதால விவசாயத்துக்காக நீங்க வீட்டு கட்டுறதை விட்டு கொடுக்குறீங்களே, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய அளவைத்தான் நாங்க சொல்லுவோம் அமைய செலவு. விட்டு கொடுக்கக்கூடிய அளவு. இப்போ இன்னும் இலகுவான ஒரு உதாரணமாக சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க எல்லாம் A-level ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ A-level ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற நேரம் உங்களோட வயசுல இருக்கக்கூடியவங்க அதிகமான ஆட்கள் வெளியில வேலை செய்வாங்க. சரியா? அப்ப நீங்களும் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனா உங்களுக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க வேலைக்கு போகாம நீங்க இப்போ உங்களோட இந்த பீரியட் நீங்க படிப்புக்காக செலவழிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அங்க உங்களுக்கான அமைய செலவு என்பது என்ன, அந்த வேலைக்கு போகாம இருக்கிறது. அதுதான் உங்களோட அமைய செலவு. விளங்கிச்சா உங்களுக்கு அமைய செலவு உண்டா என்னண்டு? ஒன்றுக்காக நீங்க ஒன்றை இழக்குறீங்க. அப்போ ஒன்றை பெற்றுக்கொள்ற நேரம் அந்த ஒன்றை இழக்குறீங்களா, அந்த இழக்கிறதைத்தான் நாங்க அமைய செலவுன்னு சொல்லுவோம். அந்த அமைய செலவுன்றதை பண ரீதியாக எங்களுக்கு அளவிட முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ரீதியாக வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரோட தேவைக்கேற்ப அது வித்தியாசப்படும். மனநிலைக்கேற்ப அந்த அமைய செலவு என்பது வித்தியாசப்படும். சரியா? சோ ஒரு பொருளாதார வளத்தை பொறுத்த வரைக்கும் வள பயன்பாட்டின் போது அமைய செலவு என்பது தோற்றம் பெறும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, இது எல்லாமே பொருளாதார வளங்கள். பொருளாதாரம் அல்லாத வளங்கள்ன்ற நேரம் நாங்க பயன்படுத்துறதால இன்னொருத்தருக்கு பாதிப்பாக ஆகாத வளங்களை தான் நாங்க சொல்லுவோம் இலவசமாக கிடைக்கக்கூடிய வளங்கள். இப்ப சூரிய ஒளி எங்களுக்கு கிடைக்குது. நாங்க சூரிய ஒளிய பயன்படுத்துறதால இன்னொருத்தருக்கு அது பாதிப்பாக அமையுமா, அவருக்கு அது பற்றாக்குறையாகி போகுமா? அல்லது நாங்க வளிமண்டலத்திலேருந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், இப்ப நாங்க சுவாசிக்கிறதால இன்னொருத்தருக்கு அந்த பற்றாக்குறையாக போகுமா, அவருக்கு சுவாசிக்க இயலாம போகுமா, எனக்கு காத்து போதாதுன்ற நிலை வருமா? அப்படியெல்லாம் வரப்போறது இல்லைஹானே. அந்த மாதிரியான வளங்களை தான் நாங்க சொல்லுவோம் இலவசமாக கிடைக்கக்கூடிய வளங்கள். இங்கு வளங்கள் அருமையற்றதாக இருக்கும். இந்த பொருளாதார வளங்கள் தான் அருமையானதாக இருக்கும். இப்ப நாங்க இங்க பொருளியல் என்று படிக்க போறது மனிதனுடைய தேவை விருப்பங்கள். அது என்ன தேவை விருப்பங்களாக இருக்கக்கூடியது, இந்த பௌதீக தேவையாக இருக்கும். தேவைகள் விருப்பங்கள், அதாவது நாங்க நேரடியாக பொருட்கள் சேவைகளினூடாக உல தேவைகளும் இதுக்குள்ள அடங்கும். பொருட்கள் சேவைகளினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த தேவை விருப்பங்கள் எண்ணற்றவையாக இருக்கிற நேரம் அதனை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்ப என்ன வளம்? பொருளாதார வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது தான் பொருளியல். இதை பத்தி ஆய்வு செய்யறது தான் பொருளியல்.
அப்போ எண்ணற்ற தேவை விருப்பங்களை எப்படி பற்றாக்குறையான வளங்களை வச்சுக்கொண்டு நாங்க பூர்த்தி செய்யறது, இது சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய, இது சம்பந்தமாக கற்பிக்கக்கூடிய ஒரு ஆய்வு அல்லது ஒரு கற்பித்தல் நடவடிக்கையை தான் நாங்க என்ன சொல்லுவோம், பொருளியல். பொருளியல்னு சொல்லி சொல்லுவோம். சரி. இதுல கொஞ்சம் எல்லாமே இந்த ஒவ்வொரு டைப்பா வரன்றதால கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்தா நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா தனித்தனியான்னு சொன்னா ஒரு A3 பேப்பர் ஒன்று எடுத்து அந்த A3 பேப்பர்ல நீங்க தனி இப்போ பண்டங்களை நீங்க எப்படி வகைப்படுத்துவீங்க, அதே போல வளங்களை எப்படி வகைப்படுத்து, இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு A3 தாளுக்கு கொண்டு வரையிலும். எல்லாத்தையும் ஒரே A3 தாள்ல நீங்க எழுதி வச்சு கொண்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப இயற்கை வளங்களையும் நாங்க 2 வகைப்படுத்துறோம். ஒன்று மீள உருவாக்கக்கூடிய வளங்கள், அடுத்தது மீள உருவாக்க முடியாத வளங்கள். மீள உருவாக்கக்கூடிய வளங்கள்னா என்ன? பயன்பாட்டிற்குட்படும் போது குறைவடையினும் மீண்டும் உருவாக்கக்கூடியவையத்தான் நாங்க சொல்லுவோம் மீள உருவாக்கக்கூடிய வளங்கள். பயன்பாட்டிற்கு உட்படுத்தும் போது குறைவடையினும் மீண்டும் உருவாக்கக்கூடியவையத்தான் நாங்க மீள உருவாக்கக்கூடிய வளங்கள்னு சொல்லுவோம். மீள உருவாக்க முடியாத வளங்கள்னா பயன்பாட்டின் காரணமாக பெருமான தேய்வு அடைஞ்சிருக்கும். சரியா? அப்படி பெருமான தேய்வு அடைஞ்சிருந்தா அதனை மீள உருவாக்க முடியாட்டி அது மீள உருவாக்க முடியாத வளங்கள். அதுல எரிவாயு, நிலக்கரி, கனிய வளங்கள், பெட்ரோலிய வளங்கள் இதெல்லாம் மீள உருவாக்க முடியாத வளங்களாக இருக்கும். சரி, இதுவரைக்கும் படிச்சது கிளியரா அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். குழப்பமா இருக்குதா? கிளியரா? கிளியர். ஓகே, நாங்க இப்ப இது பெருசா ஒன்றும் படிக்கல. பொருளிகளோட அடிப்படையான விஷயங்களை தான் படிச்சுக்கிறோமே. இதெல்லாம் கட்டாயம் கிளியரா இருந்திருக்கணும், கிளியர் ஆகணும். பொருளியல்டா என்ன, பொருளியல்ல தேவைகளை எத்தனை வகைப்படுத்தணும், வளங்களை எப்படி வகைப்படுத்துவோம், பண்டங்களை எப்படி வகைப்படுத்துவோம், சரியா, பொருளியலையே எப்படி வகைப்படுத்துவோம், இதுகளை தான் நாங்க இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸை நாங்கள் நாளைக்கு ஈவினிங் மாதிரி போட்டுக்கொள்வோம். நாளைக்கு வியாழக்கிழமை, ஓகே, நாளைக்கு ஈவினிங் மாதிரி போட்டுக்கொள்வோம் இன்ஷால்லா. இந்த மந்த்துக்குள்ளே எப்படி நாங்கள் முடிக்கணும், 8 கிளாஸ் வைக்கணுமே. 8 கிளாஸ்ன்றது 8 ஹவர்ஸ் நான் உங்களுக்கு செய்யணும். ஸோ அந்த 8 ஹவர்ஸையும் இதோட 2வது கிளாஸ் போகுது. இன்ஷால்லா உங்களுக்கும் குயிக்காக நாங்கள் போட்டு அதை முடிப்போம். சரியா? ஸோ இந்த இதுக்குள்ளே நாங்கள் அந்த 8 கிளாஸுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் சாப்டரை முடிச்சோணும். சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டரை முடிச்சு அதுக்குரிய மாடல் பேப்பரும் உங்களுக்கு தரப்படும். சரி, சில இப்போ அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு லிங்க் அனுப்புறேன். சில ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்க. நோட்ஸ் உண்டு, தேவைக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு தரணும். அதனால நைட்டுக்கு போட்டுவிடு. சரியாம்மா? முடிச்சுக்கொள்ளுவோமா? ஓகே, சரி. அப்போ ரெக்கார்டிங்ஸ் நாளை காலையில் போட்டு விட்றேனே. ஓகேம்மா, முடிச்சுக்கொள்ளுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.